அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு மறைமுகமாக சப்போர்ட் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுடைய ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிபுல், அப்ஸ்டாக்ஸ், எஸ்பிரஷோ, என்ரிச், மோத்திலால் இந்த நிறுவனங்களில் நீங்கள் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து நீங்கள் வியாபாரம் செய்வதால் ஒரு நிறுவனத்துக்கு ஒரு புரோக்கரேஜ் அப்படின்னு ஒரு தொகை கொடுப்பீங்க. அந்த தொகையில் ஒரு பங்கீடு ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். டிமேட் அக்கௌண்ட் எனக்கு ஏற்கனவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் ஆரம்பித்து கொள்ளலாம். அதனை டிமேட் அண்ட் ட்ரேடிங் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டிமேட் அப்படின்னு நீங்கள் பங்குகளை வாங்கினா, ஒவ்வொரு நிறுவனத்தோட பங்குகளை வாங்கினா அதை சேமித்து வைக்கக்கூடிய இடம் டிமேட் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அது வியாபாரம் செய்யக்கூடிய இடம். நீங்கள் வாங்கிய பொருளை வாங்கவும் விற்கவும் பயன்படுத்தக்கூடிய இடம் ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் நீங்கள் ஆரம்பித்து கொண்டால் உங்களுக்கு ஏஎம்சி வராது, உங்களுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வராது. டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வரும். விருப்பமுள்ளவர்கள் டிமேட் அக்கௌண்ட் இல்லாமல் கூட ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டுமே ஆரம்பித்து கொள்ளலாம். அதில் நீங்கள் வணிகம் செய்தாலும் உங்களுக்கு புரோக்கரேஜ் மூலியமாக நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் செய்ய இயலும். இன்றைக்கி சந்தை நம்மளுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு செங்குத்து இறக்கம் அப்படிங்கிறது முன்பகுதியில் ஒரு செங்குத்து இறக்கத்திற்கு நிகராக கொடுத்துருக்குறாங்க. இது ஏன் அமைந்தது, இதற்கு காரணம் என்ன, இதெல்லாம் யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது தான். இது சந்தை நேரத்தில் பார்த்துருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு உண்டான குறிப்புகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிஃப்டி பார்த்திங்கன்னா மே 3ஆம் தேதி இதை மையப்படுத்தி பார்க்கணும், மையமாகவும் பார்க்கணும். இதனுடைய ஹை லோ இப்போ 22,800ன்னு வச்சுக்கோங்க. இது 22,350. அப்போ 450 புள்ளிகள். அப்போ 225 புள்ளிகள் மையப்புள்ளின்னு பார்த்தோம். அப்போ இதிலிருந்து 225 புள்ளிகள் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 22,575 அப்படின்னு வந்துருந்தது. அப்போ நேற்றைய தினம் அதாவது 3ஆம் தேதியோட வணிகத்தோட முழு ரேஞ்சில் பாதி அளவு அப்படிங்கிறது தான் 22,575. அப்போது 6ஆம் தேதி வணிகம் 22,588 வச்சுருக்காங்க. அப்போ அதனுடைய மையமாக நம்ம பார்க்கணும். இதில் பார்க்க போனால் நம்மளுக்கு ஒரு 170 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 180 புள்ளிகள்னு வச்சுக்கோங்க. அப்போ 180 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு அதனுடைய மையம்னா ஒரு 90 புள்ளிகள். அப்போது 22,500. இங்கே நல்லா முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். இதுதான் முக்கியம் கொடுத்து பார்க்கணும். அப்போது பெரிய ரேஞ்ச் நம்மளுக்கு 450 புள்ளியோட ரேஞ்ச் இங்கே கிடச்சிருக்கு. இங்கே நம்மளுக்கு ஒரு 185 புள்ளிகள், 180 புள்ளிகள்னு வச்சுக்கலாம். அப்போது இதனுடைய மையப்புள்ளி தான் 225. இதனுடைய மையப்புள்ளி தான் 90. அப்போது 22,500. இப்போது ஒரு பெரிய இறக்கம் அடைஞ்சிருக்கு. சந்தை அங்கிருந்து மேலே நோக்கி வர்றாங்க. இதை நீங்கள் ஃபிப்னோச்சி கான்செப்ட்னு கூட வச்சுக்கலாம். அப்போது அதனுடைய சரிப்பகுதி அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போது இதில் தான் முக்கியம். இப்போ இந்த பகுதிக்கு மேலே, மேல் பகுதிக்கு மேலே 22,575க்கு மேலே நிலை பெற்றிருந்தால் அதற்கு ஒரு அர்த்தம். அதற்கு கீழே நிலை பெற்றால் அதற்கு அப்போது சந்தை இறங்கியிருக்கு. அப்போ இறங்கினதற்குண்டான தாக்கத்திற்கு ஒரு ஏற்றம் இருக்குது. அந்த ஏற்றம் அப்படிங்கிறது இந்த மையப்புள்ளிக்கு உட்பட்டு இருக்கிற வர அந்த எதனால் எந்த தாக்கம் அந்த ஏற்பட்டதோ அந்த தாக்கத்தின் வலிமை தான் உள்ளது அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ இந்த இடத்துல இன்னும் நீங்கள் விட்டு நோக்கணும். இங்கே நம்மளுக்கு அந்த பெரிய இறக்கம் மே 3ஆம் தேதி பெரிய இறக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஓப்பன் அதற்கு அதற்கு அடுத்த நாள் 22,561 ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது குறைவான பகுதி. அப்போ ஓப்பனுக்கு மேலே இல்லை அப்படிங்கிறதுனால தான் இறங்குச்சு. இன்றைக்கும் பாருங்கள், ஓப்பன் டு ஹை 10 புள்ளி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம ஒரு குறிப்பு கொடுத்துருந்தோம். யாரெல்லாம் உற்று கவனித்தீர்கள் என்று தெரியாது. ஓப்பன் கீழே ஓப்பனுக்கு, அதாவது பிலோ ஓப்பன் க்ளோஸ் அப்படிங்கிறது
ஒரு எதிர்மறை உண்டானதுக்கு அர்த்தம். அதாவது இது சந்தைக்கு சாதகம் இல்லை. அதாவது நம்மளுக்கு வந்து சந்தைக்கு சாதகம் அப்படின்னா மேல் நோக்கி போகிறது, பலவீனம் அப்படின்றால் கீழ் நோக்கி போகிறது. அப்போ ஓப்பன், அதாவது காலையில் ஒருத்தன் ஆரம்பமான புள்ளியவே அவனால் தக்க வைக்க முடியவில்லை என்றால் அவன் பலமா பலவீனமா அப்படின்னு நீங்கள் ஒரு பட்டிமன்றமாகவே நீங்கள் கொண்டு போகலாம். அதாவது குறிப்பு எடுத்து பார்க்கணும். நம்ம சொன்னது இங்கே நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கன்னு யாராவது சொல்கிறத எதிர்பார்க்குறீங்களே தவிர அது உணர்வுபூர்வமாக நம்ம புரிஞ்சுட்டு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நீங்கள் இல்லை. அந்த எண்ணத்தை நீங்கள் வளர்த்து கொண்டால்தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்போது மிகப்பெரிய ரேஞ்சாக இருந்ததன் மையப்புள்ளி அதுவும் நேற்றைய சந்தையோட அதுவும் ஒரு மையப்புள்ளி. அதுலேயும் நம்மளுக்கு சந்தை ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பன் மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. அப்போ பாசிட்டிவ் ஓப்பன். அப்போ இந்த 2 நாட்களும், இந்த 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்ததை தக்க வைக்கவில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது சந்தை வந்து முந்தைய நாள் இறங்கியிருக்கு, பெரிய ரேஞ்சாக இறங்கியிருக்கு. அப்போ அதுக்கு அடுத்த நாள் பாசிட்டிவ் ஓப்பன், அதுவும் இறங்கிடுச்சு. இன்றைய தினம் பாசிட்டிவ் ஓப்பன், அதையும் தக்க வைக்கவில்லை. அப்போ தக்க வைக்கவில்லை என்றால் அதன் பொருள் என்ன அப்படிங்கிறதான் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இது ஒன்று. நேற்றைய தினம் ஆப்ஷன் செயினை பார்த்தவங்களுக்கு தெரியும், கால் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தது, புட் சைடு வந்து குறைவாக இருந்தது. அப்போ புட் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னாலே அதனுடைய ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸ் வேல்யூ அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பொருள். ஏன்னா சந்தை இறங்கினா அவங்க ஃப்யூச்சரை மாறிடுவாங்க, ஏன்னா அவங்க கிட்டதான் டைம் வேல்யூவே இல்லையே. அப்போ சந்தை இறங்கும்போது அதற்கு தகுந்த மாதிரி இந்த மணி ஆப்ஷன் எல்லாம் நம்மளுக்கு நியர் ஃப்யூச்சர் அப்படிங்கிற பொருளாகவே கருதப்படும். இதெல்லாம் யார் உற்று நோக்கினு தெரியாது. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கால் சைடு அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும்னால எதிர்பார்க்காதீங்க, அது சந்தை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அந்த சந்தை சூழ்நிலை ஓப்பனை மையமாக வைத்திருக்கு. அப்போ இதை முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி சந்தை இறங்கியதற்கான காரணத்தை நம்ம எப்படி வரையறுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்களே, நேற்றே வெளிப்படையாக சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சிலருக்கெல்லாம் தோன்றலாம். இது நான் சொல்வதால் நீங்கள் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தோன்றி நீங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இன்றைக்கி ஓப்பனுக்கு கீழே வரல, ஓப்பன் லோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நேற்றைய சந்தையோட மையப்புள்ளிக்கு மேலே இருந்திருந்தா, அதற்கு முந்தைய நாள் ஹையை பிரேக் பண்ணியிருந்தா அதனுடைய அர்த்தமே வேறு, சூழ்நிலை மாறும். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் எப்போவுமே 2 வழிகளை பார்க்கணும், ஒன்று மேலே போகணும் இல்லைன்னா கீழே போகணும். அப்போ ரெண்டுக்குமே உண்டான வாய்ப்பை தேடி அதன் அடிப்படையில் நீங்கள் சந்தையை பார்க்கணுமே தவிர இன்றைக்கி கீழே தான் போகும் இன்றைக்கி மேலே தான் போகும் அப்படி பார்க்கலாம். இன்றைக்கி சந்தை கீழே போகிறதுக்கு என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படின்னு நீங்களே பார்க்கணும். சந்தை மேல் நோக்கி போகிறதுக்கான காரணிகள் என்னென்ன இருக்குது நீங்களே வகைப்படுத்தணும். இந்த வகைப்படுத்தி அதில் உங்களுக்கு என்னென்ன குறிப்புகள் அதிகமான சூழ்நிலையை ஒற்றி போனதோ அதை தான் நீங்கள் பின்பற்றணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இன்றைக்கி வந்து நம்ம வந்துட்டு வேர்ல்டு மார்க்கெட் நியூஸோ சார்ட் பேட்டர்ன்ஸோ என்ன நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் பேட்டர்ன்ஸ் பாருங்கள், சார்ட் பேட்டர்ன்ஸ் பாருங்கள், ஆனால் அதை மட்டுமே தான் பின்பற்றணும், வேறு எதுவுமே பார்க்கக்கூடாது. எப்பவும் ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்தால்தான் அதில் நம்ம வந்துட்டு ஒரு சிறப்பு வாய்ந்தவர்களாக மாறலாம். அதனால் முதல் உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ எது உங்களுக்கு புரிகிறதோ அதனை பின்பற்ற வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது நிஃப்டி பாருங்கள், இன்றைக்கி ஓப்பனில் இருந்து 10 புள்ளிகள் நேற்றைய லோ அப்படிங்கிறத பிரேக் பண்ணியாச்சு. அப்போது நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸையும் பிரேக் பண்ணியாச்சு. நேற்றைய லோலிருந்தே சந்தை வந்து கிட்டத்தட்ட 190 புள்ளிகள் 180 புள்ளிகள் இறங்கியிருக்கு அப்படிங்கிறதே நீங்கள் புரிந்து பார்க்க வேண்டும். அப்போ இன்றைக்கி அட்டவணை பார்க்கலாம். சந்தை 22,300 புட், 22,500 கால், 300 கால், 200 புட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ 22,300க்கும் 22,500க்கும் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் கணக்காக வரும். அப்போ 22,300
22,500. அப்போ 22,300க்கு மேலே நிலை பெற்றாலே 22,500 மட்டும் வரக்கூடான வாய்ப்பு இருக்கலாம். அதனுடைய மத்தி 22,400. அப்போ 22,300க்கு இருக்கும் 22,400, 22,300 போட்டியாளர், 22,300, 200. அப்போ 500க்கும் 200க்கும் அப்போ 350. அப்போ 22,300, 22,350, 22,400 எல்லாமே முக்கியமான மாறப்படுகிறது. அப்போ இதில் இப்போ 22,300 புட்டுக்கும் 22,500 காலுக்கும் நம்ம போட்டியாளர்களாக பார்க்கப்பட்டால் 22,400 மத்தி, 22,300 புட்டு வந்து நம்மளுக்கு க்ளோசிங் அப்படிங்கிறது ஒரு 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. அப்போ 22,197. 22,500 கால் 40 ரூபா கொடுத்துட்டாங்க. இப்போ 22,540. இவங்களோட ஹை 121 ரூபா. அப்போ 22,621 ரூபா. அப்போது இவங்களோட ஹை 158 புட்டோட ஹை. அப்போ 22,142. இது எல்லாமே எல்லைகளாக வரும் இந்த 22,300 புட் 22,500 காலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது. அடுத்தது 22,300 கால் 300 புட்டையுமே நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ அதையும் நம்ம எடுத்து பார்க்க வேண்டும். இருபத்தி 22,300 புட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு 103 பார்த்தாச்சு. அப்போ 22,197. கால் ஆப்ஷன் 111 ரூபாய், 22,411 ரூபாய். இவங்களோட ஹை அப்போ 22,142. இவங்க ஹை 250. அப்போ 22,550. அப்போ இதனுடைய தாக்கம் இதுவரை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இப்போ வீக்லி ஃபியூச்சர் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 22,300. இப்போ இதற்கு உண்டான தொலைவு 8 ரூபான்னு வச்சுட்டான், 6, 7, 8 ரூபான்னு வச்சுட்டாலும் கூட 308 தான் வீக்லி ஃபியூச்சர் இருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் எப்போவுமே ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் நம்மளுக்கு எக்ஸ்பெரி செய்யணும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத விட சந்தை எப்படி பார்க்கணும்னு நம்ம கற்றுக்கிட்டு நம்மளுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் வியாபாரம் செய்யணும். தினமும் வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறதை தவிர்த்து விடுங்கள். இன்று பாருங்கள், நேற்று வந்துட்டு கால் சைடு இம்ப்ளாய்பிலிட்டி அதிகமாக இருந்து புட் சைடு குறைவாக இருந்து இன்றைக்கி புட் சைடும் நம்மளுக்கு வந்துட்டு நிகராக மாறியுள்ளது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இம்ப்ளாய்டு வாலிட்டி நாளைக்கு குறைகிறதா அதிகரிக்கிறதான்னு பாருங்கள். குறைகிறது அப்படின்னா டிகேக்குள்ளே போயிடும். இது பையர்களுக்கு உண்டான சந்தை கிடையாமல் போயிடும். அதனால் நாளை தினம் சந்தையில் இம்ப்ளாய்டு வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குறிப்புகளை எடுத்து சந்தையை பாருங்கள். இங்கே அனைத்துமே நீங்கள் பார்க்கணும். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தன்மை, இம்ப்ளாய்டு வாலிட்டிலிட்டி, அதே போல் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு முந்தைய நாளோடைய ஹை, முந்தைய நாளோட லோ, இதை வைத்து நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி இது நீங்கள் நினச்ச மாதிரி என்னெல்லாம் எப்போல்லாம் நடக்குது, ஏது நடக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு எளிதாக ஏதுவாக முடியும். அதனால் இதனை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எப்போதுமே கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை நம்ம நாளை காலையில் காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.